அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியா வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையை செய்யாம வீட்டுல ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. You should be educated, you should be knowledgeable. நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமான பார்ப்பேன். இங்க நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாம நான் பொதுவா பேசும்போது சீமான் கேட்கிற சமயம் நான் பார்ப்பேன். கோபமா கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை என்னிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது have you done your homework? நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், தலைவர்கள், உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி. பெரிய இன்னைக்கு ஊடகங்கள், பெரும்பாலும் ஊடகங்கள் பெரும் முதலாளிகளினுடைய கையில் இருக்கு, இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்குது. அதனால ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது ஒரு ஒரு வார்த்தை இல்லை. உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்லது. ஆதியில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து, ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அவனுடைய நம்பிக்கை. விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது, ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆல்வர் வைத்தும் இல்வர் வைத்தும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும்னு நினைக்கிறான். தொலை தூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான். அது அவனுடைய படைக்கிறான், அவனுடைய நம்பிக்கை. அது மாதிரி என்போன்றவன் நம்புறோம். இந்த நம்பிக்கை உண்மையிலேயே உண்மையும் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தட்டி கொடுக்கிறது. அதுதான் நம்ம செய்யறதில்லை. எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும், தட்டி கொடுக்கறதுல இல்லை. இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க, இது மலேசியா, அப்ப சிங்கப்பூர், இந்தியா, பல நாடுகளில் கிளை பரப்புதுன்னு. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். இதுதான் முக்கியம். இங்க வேர் பரப்புனாதான் கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்கிறேன். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது, இணையதளம், இந்த ஊடகம் இயங்குதுங்கிறது அவங்க சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க. இப்போ நானும் இதை பலமுறை வாச்சிருக்கேன். இங்கே இருக்கிற ராகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு. அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு எந்த மறுப்பும் இல்லை. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் நீங்கள் வாங்கினாங்க, அதுக்கு பேச்சே கிடையாது. அது இந்த இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும். அதில் இருக்குது, எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது.
உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை, கலை, இலக்கியம், அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள், படைப்புகள், கவிதைகள், ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லுது. அதை செய்தாலே போதும். அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை. அதை செய்யும் என்பது நம்பிக்கை. அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்ப தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன். காரணம், என்னுடைய சாகுல் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நன்றி. மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் இக்பால் அவர்களே, அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற PS சகோதரர் சாகுல் அவர்களே, இவரை அமைச்சு பெருமக்களே, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, சீமான் அவர்களே, டாக்டர் சரவணன் அவர்களே, பேச இருக்கின்ற தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட மற்றும் செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி, நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு என்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் பெரியப்பா ஆதித்தனார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும். காரணம், என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்று நான் சொல்லிக் கொள்ள முடியும். அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி பெற்ற காலத்தினாலும் BSc கணிதம் படித்த காலத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது, நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். ஆக பத்திரிகை உலகம் சம்பந்தம் உண்டு. அப்பெல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு லைட்னிங் கால் புக் பண்ணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு பேசிய பலரும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், அமைச்சர் அவர்களும் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். ஏன்னா இது ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும். இங்கு சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று, செய்தியாளர்கள் என்று நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இவனை மட்டும் சொல்லணும், வியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹாஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது
அது திசை திரும்பி வேறெங்கோ சென்று கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் நாம் பயணித்துக் கொடுக்கிறோம் மறந்துவிடக்கூடாது. நீ வாட் எவர் யூ see in your mobile phones or in the channels or shorts இவ்வளவு வந்துருச்சு. பெரிய அளவில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையிலானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே, எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன் ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன், 10 கோடி வீடு கட்டி 400 கோடியா வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா எந்த வேலையை செய்யாம வீட்டுல ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டி இருக்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமான பார்ப்பேன். இங்க நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாம நான் பொதுவா பேசும்போது சீமான் கேட்கிற சில சமயம் நான் பார்ப்பேன். கோபமா கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார். நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லை என்னிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது have you done your homework? நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக, ஏன்னா 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும். நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மகிட்ட பேசும்போது தெரியுது. இந்த குடும்பத்தில் நான் பழகி இருக்கேன். எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்தீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையான பத்திரிகையாளராக 4வது தூணாக திளைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி, வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தத்தோ இக்பால் அவர்களுக்கும் தத்தோ ஷாகுல் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நம்பிக்கை குளோபல் லான்ச் இன்னைக்கு அதிகம் தேவைப்படுகின்ற விதமாக இந்த நம்பிக்கை, தமிழ்ல சொன்னால் நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. போராட்டமே யார் நம்பிக்கை யார் பெறுவதில் தான் இருக்கிறது. அது நம்முடைய செயல்பாடு, அது ஒவ்வொரு முறையும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லாமல், இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டெல்லாம் இல்லாமல் எல்லா ஆளுமைகளும் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற அண்ணனிலிருந்து எல்லா பெரிய ஆளுமைகளும் இங்கே நம்ம வந்தாங்க. என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் சகோதரரும் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் கூட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு. ஸோ இது இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போல
ஊடகம் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தை எப்படி கொண்டு போக போகுது. குறிப்பாக நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது பார்த்துட்டீங்கன்னா யதார்த்த தன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. எதுக்கு நம்ம சிரிக்கிறோம், எதுக்கு நம்ம அழுகிறோம், அது அவங்களுடைய கற்பனைக்கு அதை எப்படி அவங்க கொண்டு போய் அது மூலமாக அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னா மனிதனுடைய இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. உள்ள பேர் என்ன எண்ணத்துல அவர் சொல்றாரு அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் களத்துல நாம் எப்படி உழைக்கிறோம், அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி சொல்லலாம். இந்த நம்பிக்கை அப்படிங்கிற இந்த சேனலை நான் மலேசியா நாட்டிற்கு அரசு பள்ளி மாணவ செல்வனுடைய நான் கல்வி சுற்றுலாக்கு அழைத்து செல்லும் பொழுது அவங்க கேட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நீங்க டைம் கொடுங்க, மலேசியா மக்களோட நீங்கள் உரையாற்றிட வேண்டும் என்று சொன்னும் பொழுது உடனடியாக நான் ஒப்புக்கொண்டு அங்கே நான் உரையாற்றினேன். அப்ப வந்து ஷாகுல் சொன்னாங்க, இது இங்க மட்டும் இல்லை, இது தொடர்ந்து இது பல நாடுகளையும் நாங்கள் இதை கொண்டு செல்கின்ற அந்த பணிகள் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னும் பொழுது நல்ல விஷயம், சீக்கிரம் பண்ணுங்கன்னா இன்னைக்கு அதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து இங்கே பேசிய நம்முடைய அண்ணன் சீமனன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, மற்றபடி மக்கள் அதை அவங்க நாங்கள் அசஸ் பண்ணட்டும். இப்ப நம்ம பல விஷயங்கள் பேசும்பொழுது அரசியல் ரீதியாக பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாசிசம் இஸ் நத்திங் பட் அது என்ன பண்ணும் அப்படின்னு ரசல் பெட்ரான் சொல்றாரு அப்படின்னா, first it will fascinate the fool and then muzzle the intelligent. So ஊடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முட்டாள்கள் முதல்ல தன் வசப்படுத்திடும், தன்னுடைய பேச்சின் மூலமாக கொண்டு வருகின்ற கவர்ச்சியின் மூலமாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு புத்திசாலிகளை வாயடைக்க வச்சிருவாங்க. ஸோ அப்படி இருந்து விடாமல் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க தவறுக்கு யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியான பாதையில போறாங்க நம்ம சொல்ல முடியாது. தவறுகள் சில நேரத்துல எங்க ஆங்கில நாங்க சொல்றது சரியாக இருக்கும், அதை பல நேரத்துல நீங்க இல்ல நீங்க போறது தவறான பாதை, இப்படி நீங்க மாற்றிக்கொண்டால் சரியா இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை திருத்தி கொள்ள வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி செய்யும் போது அதற்கான நம்பிக்கையான அந்த அளவீடுங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னா 5 வருஷம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அங்க நிக்குது. அன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோமா அப்படிங்கறதான் இருக்கு. இது யாரும் யாரை கையை பிடிச்சி இழுத்து எங்க பக்கம் வாங்கன்னா சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான ஆங்கிள் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருப்போம். அதிகப்படியான நம்பிக்கை யாருக்கு வழங்கிட வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளோடு சேர்த்து நானும் இந்த நம்பிக்கை சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் செய்வதற்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒரு தமிழனாக அங்க மட்டும் நீங்க கோல் வச்சுன்னா பத்தாது, இது உலகம் முழுவதும் நீங்கள் சென்றடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக என்றைக்குமே நாங்களும் இருப்போம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்பிக்கை டிஜிட்டல் லான்ச் in India. We welcome you. We wish you great success. உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு பார்வை, ஒரு குரல், ஒரு வாக்குறுதியோட வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தின் சார்பாக இன்னொரு குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். I really wish you all the best. இங்கே அனைவரும் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி, அதாவது மீடியா வந்து வெறும் பிரேக்கிங் நியூஸா இருக்கக்கூடாது. We have a social responsibility. மக்களிடம் உண்மை சேர வேண்டும், நியாயமாக சேர வேண்டும், ஒரு துணிவோட செயல்பட வேண்டும், நேர்மையான பார்வையுடன் செயல்பட வேண்டும். இதுதான் பத்திரிகை தர்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே, this is going to be a very powerful journey and I wish you all, you Mr. Sahul and everybody in your team, all the best. It should be உங்கள் நம்பிக்கை, உங்கள் பார்வை, உங்கள் நேர்மை, உங்கள் மீடியாவாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ so much. இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்பிக்கை
இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு அதி முக்கியமான காரணமாக இருக்கும் திரு இக்பால் அவர்கள், தத்தோஸ்ரீ நண்பர் ஷாகுல் அண்ட் சிங்கப்பூரிலிருந்து சிராஜுதீன் அவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்விற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்வதைப் போல இன்றைக்கு ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பரபரப்பாக ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக செய்திகள் திரித்து கூறப்படுகின்றன. அதனால் பல விஷயங்கள், அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சினிமா துறை பல நல்ல படங்கள் இந்த தவறான செய்திகளால் காணாமல் போய்விடுகின்றன. ஆக இந்த சூழலில் நான் உண்மையில் ஒன்று சொல்லுகின்றேன், எனக்கு செய்திகள் பார்ப்பது மிக மிக அவசியம். தேர்ந்தெடுத்து சில சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். நான் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு ஆங்கில சேனல், அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுவும் சில அழுத்தங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு உடனே அந்த 24/7 நான் வந்து பாக்குறதே விட்டுட்டேன். நியூஸ் 24/7 அந்த சேனலை சொல்ல, நியூஸே பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த நம்பிக்கை என்ன திரும்பியும் வந்து நியூஸ பார்க்க வைக்குது. ஏனென்றால் இந்த விழாவை மிக அழகு தமிழில் ஆரம்பித்து வைத்த திரு இக்பால் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கைக்கு ஆதாரமான உண்மை எனக்கு தெரிந்தது. உங்கள் பேச்சில் உண்மை எனக்கு கடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு பகட்டும் இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. எதற்காக ஆரம்பித்தார்கள், எதுவரை வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இன்னும் இங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக உண்மையாக கூறினார்கள். அந்த உண்மைதான் நம்பிக்கை. உலகத்திலேயே இந்த மனித சமுதாயம் இன்றும் நம்பிக்கொண்டிருப்பது நம்பிக்கை தான். இன்று ஒரு கஷ்டம் வந்தாலும் நாளை விடிந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறு விவசாயியில் இருந்து பெரும் பணக்காரர்களிருந்து நாளை இந்த நம்பிக்கை என்பதுதான் இந்த வாழ்வோட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஊடகம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் தெளிவான உண்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தம்பி சீமான் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் கிளை விடுவதல்ல, வேர் விட வேண்டும். இங்கு வேறிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரம் போடுகின்றோம். உண்மையாக நம்பிக்கை வளரட்டும். நண்பர் ஷாகுலுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். கிளை இன்றிடம் துவக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மற்ற மகிழ்ச்சி, பேரின் நம்பிக்கை. நம்பிக்கைன்றது செய்கின்ற தொழில, சொல்லி, செயலில் நம்பிக்கை இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையாகத்தான் இன்றைய தினம் மலேசியாவில் உருவெடுத்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் பயணிக்கின்ற அளவிற்கு சிங்கப்பூரிலும் அதே போன்று துபாயிலையும் நம்ம தமிழகத்திலும் கால் பதித்திருக்கின்றார்கள். நம்பிக்கைக்கு குறைவில்லாத தமிழன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களை பல காட்ட முடியும். ஒரு முறை சிங்கப்பூர் அதிபராக இருக்கக்கூடிய நம்முடைய லீக்வானிடம் போயிருக்காங்க. போய் அங்க இருக்கக்கூடிய மற்ற இந்தியாவில் மற்ற மொழி பேசக்கூடியவங்களாம் போய் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பேச சொல்ல என்ன வேணும் உங்களுக்கு கேட்டப்போ, தமிழை நீங்க இங்க தேசிய மொழியை வச்சிருக்க மாதிரி எங்களுடைய மொழியை நீங்க வைக்கணும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இதுக்கு நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா கேட்டிருக்கீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னா. ஏன்னாங்களாம், தமிழர்கள் என்னோடு ரெண்டரை கலந்தவர்கள். மலேசியாவில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தின் போது, சிங்கப்பூரை தனியாக பிரிக்கணும் போராட்டம் ஏற்பட்ட போது எங்களோடு போரிட்டு வாழாடி பல குணத்தில் பல இடத்தில் அவங்க செயற்சலை ஏறி அவருடைய ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. ஆகவே காடுகளாக இருந்த சிங்கப்பூரை நாடாக வைத்து தமிழர்களோடு உதவி செய்வது. ஆகவே நிச்சயமாக அவனால் இருக்கு இந்தியாவில் தான் அவனால இருக்கு தமிழன் தான் சொல்லி சொன்னார். அந்த அளவுக்கு தமிழை அங்க போய் தன் நம்பிக்கை ஏற்படுத்துது. எங்க போனாலும் தமிழன் நம்பிக்கைக்குரிய அதை மாற்றுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க இருந்து நம்முடைய சொல்லக்கூடியது
ரீயூனியன் இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ஆண்டவன் பிரிட்டிஷ்காரன், ஆனா அங்கதான் பிரெஞ்சுக்காரன் ஆண்டு எங்க பாண்டிச்சேரி. அவன் என்ன பண்றான் அங்க, அவன் கரும்பு விளைவிக்கணும்னு ஆசை. ஆனா கரும்பு விளைவிக்கணும்னா எப்படி விளைவிக்கிறதுன்னு அவனுக்கு பதிவு போட தெரியாது. அதே சமயத்துல நம்முடைய தத்துவப்பொருளை வேணும், நம்முடைய தத்துவப்பொருள் நம்ம வேணுன்றப்போ என்ன பண்ண முடியும்? அவன் பல நாளுக்குள்ள பிரிட்டிஷ் ஆதிக்கம் செலுத்தினவர் அவன் செலுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கும், நம்முடைய மண் வளம், அதே மாதிரி நம்ம இருக்க மாதிரி தத்துவப்பொருள் எல்லாம் ரீயூனியன் சொல்லி ஊரை கண்டுபிடிக்கிறான். அந்த ஊர்ல பதிய வைக்கலாம், ஆனா பதிய வைக்க அவனுக்கு தெரியாது. அப்ப பதிய வைக்கிறா பண்ணுன்னு சொல்றப்போ அவன் என்ன பண்றான், நம்ம தமிழர்களை இங்கிருந்து கூட்டிட்டு போறான். இங்கிருந்து கூட்டிட்டு போய் அவர்களை ஏமாதிரில கூட்டிட்டு போறான். திருப்பி கொண்டாந்து விட்டு கப்பல்ல குடும்ப குடும்பமா ஏற்றிட்டு போயிடறான். போறவங்களை பதிய வைக்க சொல்றாங்க, விளைவிக்க அங்க போனவங்க நம்பிக்கையா விளைவிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கு பற்றாங்க, ஆனா திருப்பி கொண்டு வரல. அப்படி இருக்கக்கூடிய மட்டும் அந்த ரீயூனியன்ல மட்டும் 2,30,000 தமிழர்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த நாட்டுல. அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த நாட்டோடு கலந்து அவர்கள் வீட்டுக்கு வந்தா பாத்தீங்கன்னா அவங்க ஆம்பளை வேஷ்டி கட்டுவாரு, பெண் பொம்பளை இருந்தாக்க அவங்க புடவை கட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர்ல அந்த காலத்துல என்னென்ன பண்டிகைகளை நம்ம செலிப்ரேட் பண்ணுமோ அதையும் இன்றைய வரைக்கும் அச்சு புரளாம இன்னைக்கு நம்முடைய புது புது பண்டிகை எல்லாம் தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்முடைய ஆதி காலத்துல எப்படி நம்ம பண்டைய தமிழர்கள் அந்த முழுக்க முழுக்க பல நிலைகளை நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கின்ற மத வழிபாடுகளை பண்ணாங்களா உண்மையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இங்கு புரிந்து கொண்டாலும் தமிழ நம்பிக்கை பெறுவதற்கு மிகப்பெரிய உதாரணம். அதே போன்று பாத்தீங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தி கூட பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் நடத்தினார். அவர் போராட்டம் நடத்துகின்ற போது அங்கு நம்ம நாகப்பட்டத்தை சேர்ந்த நம்முடைய தமிழச்சி வேலு நாச்சியார், அந்த வேலு நாச்சியார் என்ற பெண்மணி பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. கலந்துகிட்டு அங்க போனாங்க. இருந்தாலும் அங்க போய் தலைவிரியை தடுக்க வேண்டும் என்று மகாத்மா நடத்திய போராட்டத்தை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாங்க. அர்ப்பணித்துக் கொண்டு அங்க என்ன பண்ண முழுக்க முழுக்க போராடியவர்களை சிறையில் எடுக்கிறாங்க. சிறையில் எடுத்து இந்த அம்மாவுக்கு 14 வெளியெடுப்புன்னு சொல்றாங்க, மறுக்கிறாங்க. நான் உள்ளதான் போவேன், நீனா தலைவிரியை நீக்கி நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. முடியாதுன்றாங்க. பல குணத்துல பல விதத்துல பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில சிறையில உள்ள போயிடறாங்க. சிறையிலேயே அந்த அம்மா இறக்க வேண்டிய காலகட்டம். இருக்கிற மரண நேரத்துல கூட விடுதலை கேட்ட போது நான் மறுக்க மாட்டேன், இங்க இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு நீ தலைவரியை நீக்கு, எங்களை கூட்ட தலைவரை நீக்கு, அப்பதான் நாங்க வெளியே போவோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழன் எங்கிருந்தாலும் அவன் தன்மானத்தோடு இருப்பான், நம்பிக்கையோடு இருப்பான். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இந்த நம்பிக்கை ஊடகம். ஆனா இது இங்க தமிழகத்தில் கால வச்சிருக்கு. இது மீண்டும் வளர்ந்து பல இடங்களுக்கு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த நம்பிக்கை ஊடகத்தை கேட்டுக் கொள்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஊடகத்திலே சிங்கப்பூர் துபாய் அதிகார போன தொடங்கி விழா நிகழ்ச்சி அனைவருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மலேசியா மண்ணில் 1 மாதம் இதழாக தொடங்கி 4 நூற்றாண்டு காலம் தமிழகத்தின் நம்பிக்கைக்கு பெற்று இன்று சிங்கப்பூர், இந்தியா மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் இந்த வரலாற்று சிறுமிக்கு விழாவை கலந்து கொள்வதில் பெருமையை கொள்கிறோம். உலகம் முழுவதும் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இது டிஜிட்டல் ஊடகங்கள் வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகள் 40% அதிகரித்துள்ளது. உலக அளவில் சுமார் 80 கோடிக்கு அதிகமானோர் தமிழர்கள். இவர்களில் சுமார் 33 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அயலக தமிழர்களாக வாழ்கின்றனர். இவர்களை இணக்க நம்பிக்கையாக போற்றும் நம்பகமான ஊடக சட்டங்களில் மிக அவசியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 53 காலத்தில் தான் கற்களை செதுக்கப்பட்ட ஹாக்டா யுரேனியா என்ற உலகின் முதல் செய்தியது உருவானது. 1205 ஜெர்மனியில் உலகின் முதல் அச்சுத்துறையை தோன்றியது. இந்தியாவில் 1980 பொங்கல் கெசட், தமிழில் 1830 தமிழ் பத்திரிகையும் இதனை துறையில் வெளியிட்டன. உலகம் முழுவதும் இணையதளத்தில் மட்டும் சுமார் 75 லட்சம் செய்தி கட்டுரைகள் வலைப்பதிவில் பங்கேற்கின்றன. ஒரு நொடிக்கு சுமார் 86க்கும் மேற்பட்ட புதிய செய்திகள் அல்லது கட்டுரைகள் வெளியாகும். உதாரணம் சொன்னா இன்னைக்கு நாகரிகம் வந்து இந்த காலம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில் வச்சிருக்கோம். உலகத்தில் இன்னைக்கு ஆட்சி படைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை இன்னைக்கு ஆட்சி படைச்சிருக்கோம். ஆளுக்கு செல் வச்சிருக்கோம். இங்க இருக்க இந்த செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா அன்றைய சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா ஊடகத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பிச்ச பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஒருத்தர் செய்தி பரிமாற முடியாம இருந்ததுல ஸ்வீடன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல
ஸ்வீடன்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம கையில் வச்சிருக்க செல்லு அதிகபட்சமான ஒரு 30 கிராம் 40 கிராம் 50 கிராமுக்குள்ள இருக்கும். ஆனா ஸ்வீடன்ல முதல்ல ஆரம்பிச்ச போது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 300-200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது 40 கிலோ இருந்தது. அந்த செல்லுடைய வெயிட் வந்து 40 கிலோ, மொத்தம் பயன்படுத்த 120 பேர் தான். ஸ்வீடன் நாட்டுல மிலிட்டரி, அந்த நாட்டுடைய அரசர், அது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த கமாண்டன்ட் இருந்து பிரிவியர் இருந்து கர்னல் வரைக்கும் பயன்படுத்திருக்காங்க. வேற யாரும் பயன்படுத்தல. அவங்களுக்கு 126 பேர் பயன்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 40 கிலோ ஜீப்ல ஏற்றி போக முடியும், வெற்றி வண்டியில ஏற்றி போக முடியும். 40 கிலோ செல்ல வச்சு அதை பயன்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்து கைக்கு வந்துச்சு. ஆக அந்த அளவுக்கு நீ பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் இருந்த நம்முடைய எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நாளொரு வெறும் பொழுது ஒண்ணுமாக வளர்ந்து இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வளர்ந்து இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல இந்த இடத்துல பேசுற பேச்சு கூட உலகம் முழுவதும் இந்த இடத்துல டெலிகாஸ்ட் அளவுக்கு நாகரிகம் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய வெளிச்சம் ஒரு தமிழரா உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்கப்பட்ட இந்த வெளிச்சம் மேலும் மேலும் வளர்ந்து உலக அரங்கில் மேலும் கால் ஊட்ட வேண்டும் என்று பலர் நாடுகளை கால் ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் அருமை நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுங்க. இப்போதான் நான் பேச ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிங்க. இது முன்னுரையில பேசுங்க. அப்படியா? ஓகே, தாராளமா ஆரம்பிங்க. ஒருத்தன் 1/4 மணி நேரம் பேசியிருக்கான், 1/2 மணி நேரம் பேசியிருக்கான், 3/4 மணி நேரம் பேசியிருக்கான், 1 மணி நேரம் பேசியிருக்கான், 1.25 மணி நேரம் பேசியிருக்கான், 1.5 மணி நேரம் பேசியிருக்கான். இப்போ உங்களுக்கு எப்படி என் மேல கோவம் இருக்குது, எப்படா முடிச்சுட்டு இறங்குவாங்க? அதே மாதிரி இருந்தவங்களும் கோவத்தில் 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டான். பேசி முடிச்சுட்டு இத்துடன் பேச்சை முடிச்சு கொள்ளு சொல்லி உட்காந்துட்டான். உட்காந்து சும்மா இருக்க வேண்டியதானே. நிறுவனத்தை கேட்டான், எப்படி நான் பேசுறேன், எப்படி நல்லா இருக்கேன். அவருக்கு நீங்க எப்படி கோவத்தில் இருக்கீங்க, அதே மாதிரி அவரும் கோவத்தில் இருக்க. அவருக்கு ஒரு அப்படிங்க அப்படிலாம் சொல்லாத, எப்படி நீங்க பேச்சு சொல்லு, எந்த இடத்துல நல்லா இருந்து சொல்லுனாரு. இத்தோடு முடிக்க பாரு, அதுதான் நல்லா இருந்தது. அந்த மாதிரி சூழலை உருவாக்க மாட்டேன். ஏன்னா பேச்சு அளவுல வந்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் மனமாறு. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி நான் போனோம், இதுக்கு போகணும், பொன்னேரி போகணும். போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய காரணத்தால் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார்.